மோசேயின் தலைமையில் தேவன் செய்த 10 அதிசயங்களும் அதனுடைய ஆன்மீக விளக்கங்களும். மோசேயின் தலைமையின் மிகச்சிறந்த பகுதிகளில் ஒன்று தேவன் எகிப்தில் செய்த 10 அதிசயங்கள். இவை வெறும் இயற்கை சம்பவங்கள் அல்ல, மாறாக தேவன் தனது மக்களின் விடுதலையை எவ்வாறு நிகழ்த்தினார் என்பதை சாட்சியமாக்கும் தெய்வீக செயல்கள். ஒவ்வொரு அதிசயமும் பார்வோனின் கடினமான இதயத்தை குறிவைத்து எகிப்திய தேவன்களை எதிர்த்து இஸ்ரவேலருக்கு தேவனின் வல்லமையை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது. முதலாவது அதிசயம், நைல் ஆறு இரத்தமாக மாறியது. நைல் ஆறு எகிப்தின் உயிர் நதி. அங்கு விவசாயம், வர்த்தகம், குடிநீர் அனைத்தும் அதன் மீதே சார்ந்திருந்தது. எகிப்தியர்கள் நைலை தெய்வமாக வணங்கினர். அந்த நதியே இரத்தமாக மாறிய போது அது வெறும் நீரின் கெட்டுப் போக்கு அல்ல, மாறாக தேவன், உங்களின் தேவனென்று சொல்லப்படும் நைல் எனக்கு முன் ஒன்றுமில்லை என்று அறிவித்தார். மீன்கள் செத்தன. துர்நாற்றம் பரவியது. மக்கள் தண்ணீருக்காக வாடினார்கள். 7 நாட்கள் முழுவதும் வாழ்க்கையின் அடிப்படை தேவையே குலைந்தது. இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாமும் சில விஷயங்களை இல்லாமல் வாழ முடியாது என்று கருதி அவற்றை தேவனுக்கு பதிலாக வணங்குகிறோம். ஆனால் தேவன் ஒரே ஆதாரம்தான் என்பதை இங்கே அவர் காட்டுகிறார். இரண்டாவது அதிசயம், தவளைகள் பூமியை மூடியது. நைல் வழிபாட்டை முறியடித்த பின் தேவன் பூமியை தவளைகளால் நிரப்பினார். வீடுகள், படுக்கைகள், அடுப்புகள், உணவு பாத்திரங்கள் எல்லாம் தவளைகளின் இருப்பிடங்களாக மாறின. எகிப்தியர்கள் ஹெகட் என்ற தவளை வடிவுடைய தேவியைக் கொண்டிருந்தார்கள். பிறப்புக்கும் வாழ்வியல் வளத்திற்கும் தேவதையாக கருதினார்கள். தேவன் அந்த சின்னத்தையே கேலி செய்தார். தவளை வாழ்வியல் வளத்தின் அடையாளம் அல்ல, சுமையையும் அசுத்தத்தையும் தரும் ஒரு சாபமாக மாறியது. இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், நாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சின்னங்களை தெய்வீகமாக கருதினால் அவையே நம்மை துன்புறுத்தும் வல்லமையாக மாறிவிடும். உண்மையான வளமும் ஆசீர்வாதமும் தேவனிடமிருந்தே வருகிறது. மூன்றாவது அதிசயம், கொசுக்கள் வந்தது. மூன்றாவது அதிசயத்தில் பூமி முழுவதும் கொசுக்களால் நிறைந்தது. விலங்குகள், மனிதர்கள் அனைத்திலும் கொசுக்கள் பரவின. இங்கே தேவன் எகிப்தியர்களின் பூமி தெய்வங்களை எதிர்த்து செயல்பட்டார். எகிப்திய மந்திரவாதிகள் இதை மறுபடியும் செய்ய முயன்றார்கள், ஆனால் முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இது தேவனின் கை. இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், மனிதனின் சக்தியால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. தேவனின் செயல்களை யாராலும் மறுக்க முடியாது. நம் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களும் கொசுக்கள் போல நம்மை சோதிக்கக்கூடும். ஆனால் அது தேவன்தான் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. நான்காவது அதிசயம், ஈக்கள் பரவியது. அடுத்த அதிசயத்தில் எகிப்திய வீடுகள் அனைத்தும் ஈக்களால் நிரம்பின. ஆனால் இஸ்ரவேலர் வசித்த கோஷன் தேசத்தில் ஒரு ஈ கூட புகவில்லை. இதில் தேவன் ஒரு வரம்பை வைத்தார். என் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையில் வித்தியாசம் உண்டு என்று காட்டினார். இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், தேவனுடைய ஜனங்களுக்கான பாதுகாப்பு, அது விசுவாசத்தின் அடையாளமாகும். உலகில் சோதனைகள் வரும், ஆனால் தேவனிடம் அடைக்கலம் புகும் அவர்களுக்கு வித்தியாசமான கிருபை வெளிப்படும். ஐந்தாவது அதிசயம், கால்நடைகள் இறந்தது. ஐந்தாவது அதிசயத்தில் எகிப்தியர்களின் குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், மாடுகள், ஆடுகள் அனைத்தும் இறந்தன. ஆனால் இஸ்ரவேலரின் கால்நடைகளில் ஒன்றும் பாதிக்கப்படவில்லை. எகிப்தியர்கள் பல விலங்குகளை தெய்வமாக கருதினார்கள். குறிப்பாக காளையை மிகுந்த வணக்கத்துடன் பார்த்தார்கள். தேவன் அவர்கள் நம்பியிருந்த வல்லமைகளை ஒரே நேரத்தில் அழித்தார். இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், நமது பொருளாதாரம், சொத்துக்கள், பாதுகாப்பு எதுவுமே நிரந்தரமல்ல. தேவனே உண்மையான பாதுகாப்பும் ஆதாரமும். ஆறாவது அதிசயம், புண்கள் தோன்றியது. ஆறாவது அதிசயத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் புண்கள் தோன்றின. மந்திரவாதிகளுக்கு கூட நிற்க முடியவில்லை. இதன் மூலம் தேவன் எகிப்தியர்களின் ஆரோக்கியம், சுகம், உடல்நலம் அனைத்தையும் தாக்கினார். இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், உடல்நலம் தேவனுடைய அருளால் கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதம். அதை விட்டு வணக்கமில்லாமல் வாழும்போது உடலும் பாதிக்கப்படலாம். ஏழாவது அதிசயம், கொடூரமான புயல், இடி, மழை. ஏழாவது அதிசயத்தில் தேவன் எகிப்தில் கொடூரமான புயல், இடி, மழை இவற்றைக் கொண்டு வந்தார். புலங்களில் இருந்த பயிர்கள்
மரங்கள் அனைத்தும் அழிந்தன. ஆனால் கோஷன் தேசத்தில் எதுவும் பாதிக்கப்படவில்லை. இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், இயற்கையையே தேவன் கட்டுப்படுத்துகிறார். வானிலை, பருவம், உற்பத்தி அனைத்தும் அவரது கையில்தான் இருக்கின்றது. மனிதன் அதை சுயமாக கட்டுப்படுத்த முடியாது. 8வது அதிசயம், வண்டுகள் நிலத்தை மூடியது. 8வது அதிசயத்தில் வண்டுகள் எகிப்தை மூடியது. மீதமிருந்த பயிர்கள் அனைத்தையும் சாப்பிட்டன. நிலம் முழுவதும் வெறிச்சோடிப் போனது. எகிப்தியர்கள் வளமையை பெருமைப்படுத்தினார்கள். ஆனால் தேவன் ஒரு சிறிய பூச்சியால் அவர்கள் பெருமையை களைந்தார். இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், மனித பெருமைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு சிறிய பூச்சியின் மூலமாகவே தேவன் அதை அழித்துவிட முடியும். நமக்கு அடக்கம் அவசியம். 9வது அதிசயம், இருள் 3 நாட்கள் பரவியது. 9வது அதிசயத்தில் எகிப்தில் 3 நாட்கள் இருள் பரவியது. மக்கள் நகர முடியாமல், வேலை செய்ய முடியாமல் இருந்தனர். ஆனால் இஸ்ரவேலரின் வீடுகளில் வெளிச்சம் இருந்தது. எகிப்தியர்கள் ராக் என்ற சூரிய தேவனை வணங்கினார்கள். அதையே தேவன் கேலி செய்தார். சூரியனே இருக்கிறது, ஆனால் ஒளி வரவில்லை. இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், தேவன் இல்லாமல் வாழும் வாழ்க்கை முழுவதும் இருட்டே. ஆனால் அவருடன் இருக்கும் வாழ்க்கை ஒளி மயமே. 10வது அதிசயம், முதற் பிறந்தவர்கள் அல்லது தலைச்சன் பிள்ளைகளின் மரணம். இறுதியாக நடந்த அதிசயம் மிகப்பெரிய அதிசயம். தேவன் சொன்னார், எகிப்தின் முதற் பிறந்தவர்கள், மனிதரின் முதற் பிறந்தவர்களும் மிருகங்களின் முதற் பிறந்தவர்களும் இறந்து போவார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு வீட்டிலும் பலியிடச் சொன்னார். அதன் இரத்தத்தை வாசலின் மேல் பூசினர். மரணதூதன் அந்த இரத்தத்தை பார்த்து அந்த வீடுகளை தாண்டிச் சென்றான். எகிப்தில் பெரிய அழுகையும் துக்கமும் இருந்தது. பார்வோன் அரசன் தனது மகனையும் இழந்தான். அதுவே அவர் அடங்கி இஸ்ரவேலர்களை அனுப்பிய தருணம். இதனுடைய ஆன்மீக பாடம் என்னவென்றால், தேவனின் இரத்தத்தில்தான் இரட்சிப்பு உண்டு. பாஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசுவின் சிலுவை பலியின் முன்னோட்டம். அவரது இரத்தத்தில்தான் நமக்கு விடுதலை, காப்பு, ஆசீர்வாதம் உண்டு. முடிவாக, இந்த 10 அதிசயங்களும் எகிப்திய தெய்வங்களை முறியடித்ததோடு தேவனின் மக்களை விடுவிக்க அவர் எவ்வாறு வல்லமையுடன் செயல்பட்டார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இதை கேட்கின்றவர்களுக்கும் இதன் மூலம் நன்மை கிடைக்கட்டும். நன்றி.